எல்லாம் இப்போ நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கேட்டால் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுங்கிறாங்க. எவன் சொன்னால் ரிட்டையர்மெண்ட் கிடையாது? நம்ம தான் எடுத்துக்கணும். நீங்கள் ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம தான் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கணும். ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட்டில் உள்ளவங்க மட்டும் கரெக்டாக 60 வயசில் கொடுக்குறாங்கல்ல. அப்போ நம்மளும் ஒரு 60ன்னா 65லையாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகணும்ல, இல்லையா? அது தெரியாமல் நிறைய பேர் அது போய் சேரும் வரைக்கும் ப்ராக்டிஸ்ன்னு போட்டு வாங்கி அது ஹெல்த்தெல்லாம் அஃபெக்ட் ஆகி ரிப்பேர் ஆன பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. பழைய ஓட்ட வண்டிகள்லாம் ரிப்பேர் ஆகிட்டுனா பிறகு ஒன்றும் கண்டம் பண்ணி தூக்கி தூரப்பட வேண்டியதான். அதனால் ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் டிப்ஸு. டெய்லி வாக்கிங் போகணும். அது எந்த வயசானாலும், அது எந்த வயசு என்ன கண்டிஷனில் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நடக்கணும். முடியல அப்படின்னா பையன் நடங்க, குறைவாக நடங்க. ஆனால் நடக்காமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான், இன்ஜின் முடிஞ்சது, சோலி முடிஞ்சது. அதனால் அது நடக்கணும். கரெக்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஒழுங்காக வச்சு, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஜாயின்ஸ்லாம் ஃப்ளெக்சிபிளாக வச்சு, மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தனிங் பண்ணி, மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் தான் விழ மாட்டோம். இல்லைனா நம்ம மசில் வீக் ஆகிட்டுனா போன் நல்லா தான் இருக்கும். மசில் வீக் ஆகிட்டுனா பேலன்ஸ் கிடைக்காது, எங்கேயா விழுந்து விழுந்தாலும் சோலி முடிஞ்சு போச்சு, போன் ஃப்ராக்சர் ஆகிடும். அவ்வளோதான். ஃப்ராக்சர்னால் அந்த ஏஜில் யார் வந்து உங்களுக்கு கவனிக்க போகிறா? விழக்கூடாது. விழுந்த அன்னைக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி விழணும், அப்படி நடந்துக்கிட்டே போயிடணும். அப்படி இருக்கணும்னா அதான் ஹெல்த் டிப்ஸு. நல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸை கூட்டணும், அளவை கூட்டணும், மாவு பொருளை குறைச்சிக்கணும். டயட்டில் 2 இட்லி, நைட்டுக்கு 2 இட்லி போதும். என்னோட மாடசாமி கேட்டான் டிரைவர், சார் உங்களுக்கு 2 இட்லி தானே? ஆமாடா 2 இட்லி தான், அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதானே. மீதி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஏஜ் போக போக நம்ம அந்த சாப்பிட்ற டைமை குறைச்சிக்கணும். டைம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் பண்ணணும். கீழே 6லேருந்து 7 மணிக்குள்ளே. எங்கள் மாமாலாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. 6:30 மணிக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு அப்படியே சலைன் கார்கிள் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே நேரம் உட்காந்துருப்பாங்க. அப்படியே பிறகு அந்த பாகவதர் பாட்டை போட்டுட்டு, பிவி சின்னப்பா பாட்டு, பாகவதர் பாட்டு, அது சிடி பாட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஹா அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருப்பாங்க. 96 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க, நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கணும்னா மென்டல் டார்ச்சர்லாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறைச்சிக்கணும். அது ஏஜ் போக போக மென்டலாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டியாக இருக்கணும். நல்ல டயட்லாம் நல்லா ரெகுலரைஸ் பண்ணி கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கணும், கொஞ்சம் நட்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ப்ரோட்டீன் டயட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா எக்கு டெய்லி கூட எடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. எக்கு வந்து சீப்பஸ்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் டயட்டில். மில்க் எடுத்துக்கணும். பிறகு என்ன மாதிரி பாடம் முடிஞ்சால் பாடணும், இல்லைன்னா பாட்டு கேட்கணும். எனக்கு வேணும் மென்டல் ரிலாக்ஸேஷனுக்கு. அவ்வளோதான், அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உலக நடைமுறைகள் எல்லாமே எவ்வளோ அருமையாக அந்த கம்போஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மென்டலாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். தூக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும். 7 மணி நேரம் தூங்குறத கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை இவ்வளோ செய்தால் போதும், வாழ்க்கை அது பாட்டில் நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கணும். இப்போ நான்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பொறுப்புகளெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட கொடுத்துடணும். இப்போ நான்லாம் அமெண்ட்மெண்ட் போட்டாச்சு, டீடில் பார்ட்னர்ஷிப் டீடில் அமெண்ட்மெண்ட் போட்டு பையன் கையில் கொடுக்க போகிறேன். ஆமாம், அது காலகாலத்தில் செய்யணும். அவங்க பொறுப்பு. நம்ம கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோழி எவ்வளோ நாளைக்கு நம்ம கூட பற்றி கொத்தி கொடுத்து மேய்ஞ்சிக்கிட்டாலையும் கொஞ்ச நாள் வந்து கொத்தி விரட்டிடும். பிறகு போட எங்கேயா மேய்ஞ்சி தின்னு போட்டுக்க என்ன ஆள். அதான் எல்லோரும் வாழ்க்கையிலும் அப்படி தான் வச்சுக்கணும். குழந்தைகளெல்லாம் வளர்க்கணும், நல்லா வச்சுக்கணும், செய்ய வேண்டியதை செய்துட்டு